இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 குறிப்பா இந்த 4 அப்படிங்கிற இந்த எண் அதனுடைய தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026வது வருஷத்துல என்னென்ன மாதிரியான பலன்கள், என்னென்ன மாதிரியான வளன்கள்லாம் தரப்போகுது, குறிப்பா அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினர் ஐயா, ஃபாதர் ஆஃப் ஃபார்மட் நியூமராலஜி டாக்டர் மகாதீர் சேகர் ராஜா ஐயா அவர்கள். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். எண் கணிதம், அதாவது குறிப்பா இந்த ஜோதிடத்தினுடைய இந்த எண் கணிதத்தினுடைய தந்தையாவே இருக்கீங்க. பல ஆண்டுகளா பல லட்சக்கணக்கானவங்களுக்கு நீங்க இந்த எண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பலன்கள் அனுப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த 2026ல இந்த 4 அந்த 4 என்ன தொடர்ச்சியா பிறந்தவங்களுக்கான பலன்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தோடு இருக்காங்க ஐயா. கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது இன்ஃபர்மேட்டிவ்ஸ் நிறைய கொடுக்குறோம். மக்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாகுது. ரெண்டாவது அவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது இது வரைக்கும் சோஃபார் நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி நிறைய தகவல் கொடுக்குறேன். நிறைய நோட்ஸே எழுதிட்டு வராங்க. வெளிநாட்டிலேருந்து சில பேர் என்னை பார்க்க வருவாங்க. வரும்போது இவ்வளோ பெரிய நோட்ஸ் வச்சுருப்பாங்க. சரி, ஏதோ அவங்க பர்சனல் நோட்ஸ்னு பார்த்தாக்கா அந்த உட்காந்து நம்ம சொல்கிறதெல்லாம் எழுதி, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் அந்த எழுதியிருக்கிற நோட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி படிப்பாங்க. அது அப்போ சந்தோஷம் எனக்கு. என்ன கேட்டாக்கா நம்ம சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சொல்லுவாங்க, ஐயா இன்றைக்கி நிறைய பேர் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத கேட்டே என் லைஃபினுடைய இதுவே மாறி போயிருக்கும்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, மாறணும், மாற்ற கொள்ள வேண்டும், மாறி ஆக வேண்டுங்கிறதுக்காக தான் சொல்லப்படுது. கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றம் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் லைஃபினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுக்காக தான் சொல்லப்படுகிறது. இந்த முறை 2026ஆம் ஆண்டு 4/11/22 பிறந்தவங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது, சப்போர்ட்டாக பண்ண போகுது, வேறு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நடக்க போகுது. ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொன்றுத்துக்காக காத்துட்ருக்கிறீங்க. இந்த ஆண்டு என்ன கிடைக்க போகுது, இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது, எதிர்பார்க்குறது ஒன்றும் தவறு இல்லையே. நாம் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க்கு போடுறோம், அதுக்கு உண்டான பலனை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, இந்த நம்பர் பிறந்தவங்க, அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தவறான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்கமான ஆண்டாக அமைப்போகுது. தங்கமான ஆண்டுன்னா தங்கம் விற்கிற விலைக்கு நாங்கள் தங்கன்னு கூட வார்த்தையில் தான் சொல்ல முடியுது, வார்த்தையில் கூட சொல்லிக்கிங்க. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலையா ஒருவரை தங்கமான மனுஷன் சொல்கிறோம் இல்லையா, மனுஷனை தங்கமான மனுஷன் சொல்லி ஒத்துக்கிட்டோம்ல, ஏற்றுக்கிட்டோம்ல. ஆண்டு தங்கமான ஆண்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டாக அமைப்போகுது. என்னென்ன நடக்க போகுது, ஃபஸ்ட்டு சாய்ஸே நம்ம அந்த தேதி ஏன் அப்படி சொல்ல போகிறோன்னாக்கா, அந்த 2026 இந்த நம்பருக்குள்ளே முதல்ல வந்துட்டு ஒரு ஒன்றோட ஒன்று வந்துட்டு நட்பு கொண்ட எண் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நட்பு கொண்ட எண் தான் இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது இருக்கணும். அது எந்த ஆண்டு இது மாதிரி நட்பு கொண்டு எல்லா 4 நம்பரும் கனெக்டிவிட்டியோடு இருக்கோ, எல்லாம் ஒன்றோட ஒன்று ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆண்டு மாதிரி ஒரு மன மகிழ்ச்சியை வேறு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஆண்டு. அதில் நம்பர் வைஸு கொஞ்சம் வித்தியாசப்பட போகுது. ஒரே மாதிரி யூனிஃபார்மேட்டிக்காக எதுக்கும் வராது இல்லையா, மாறத்தான் செய்யும். நம்பர் எப்படியோ மாறும் போது வாழ்க்கை மாறத்தானே செய்யும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 4/11/22 இந்த தேதி போன்றவங்களுக்கு இந்த நம்பர் வேலை செய்யுது. எப்படி செய்யும்? பிரம்மாண்டமாக வேலை செய்யும். குறிப்பாக இந்த ஆண்டு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உங்களை தேடி வரும். நீங்கள் நிஜத்திலே கனவு கூட கண்டிருக்க மாட்டீர்கள். நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பதவி உங்களை தேடி கொடுக்கக்கூடிய சக்தி 2026ஆம் ஆண்டுக்கு உண்டு. இந்த தேதி பிறந்தவங்களுக்கு அது கிடைக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. பதவிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். என்னது சொல்கிறேன், எதை பற்றி சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும். பொது வாழ்க்கைன்ட்டு கண்டிப்பாக உண்டு. ஒரு வித டவுட்டும் கிடையாது. உயர்ந்த பதவி இருக்கலாம், மிகுந்த பதவி இருக்கலாம், உயர் பதவி இருக்கலாம். எப்படினாலும் சரி, பதவி தானேங்க. வழக்கமாக நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கிற ஒரு மனிதருக்கு பதவின்னு ஒன்று உள்ள அவங்க கூட கனெக்ட் ஆகும்போது அதுக்கு மரியாதையே வேறு தானே.
இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கிடைக்க போகுது, நடக்க போகுது. இதோட பிரம்மாண்டம் அவங்க வாழ்க்கையில் வேறு என்ன பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய இருக்குது. பதவி கண்டிப்பாக வரப்போகுது. அடுத்ததாக பிஸ்னஸ் கொண்டவர்களுக்கு மிஷினரி சம்மந்தப்பட்ட அந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸை சும்மா லைட்டாக சும்மா சிம்பிளாக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டு அது வந்து விரிவடைஞ்சு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் சில பேர் பல ஆண்டுகளாக அதை முயற்சி பண்ணிக்கிட்டு வச்சுருப்பீங்க, பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, செய்யணுன்ட்டு சொல்லி நடக்காமல் இருந்துச்சு. இந்த ஆண்டு அது நடக்க போகுது. ஆனால் இந்த மிஷினரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான். அப்போ மற்றவங்களுக்கு இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க. மற்றவங்களுக்கும் நடக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் ரன் ஆகும். இந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது. ஆமாங்க, மிஷினரின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோங்க. அது பல இது இருக்குங்க. மிஷின் சம்மந்தப்பட்டதெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது பொருந்துது. அது நிறைய பிஸ்னஸும் கனெக்ட் ஆகுது. ஆமாம், வெறும் மிஷின் சொல்லிட்டோங்க. அது வேறு லெவலில் இருக்குது. நிறைய பிஸ்னஸ்ஸு மிஷினோடு கனெக்ட் ஆகக்கூடியது இருக்குது. அவங்களுக்கு மட்டும் வேறு லெவலில் அது வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, ஆனால் ரொம்ப நாளாக நீங்கள் வந்துட்டு வீடு வச்சுருக்கீங்க. இப்போ நான் பேசும்போது உங்கள்கிட்ட வீடு இருக்குது, ஆனால் பங்களா கட்டியிருக்கல. நீங்கள் இந்த ஆண்டு பங்களா கட்ட போகிறீங்க. ஏங்க, பெரிய பதவி வந்தாவே பங்களா தானாக வந்துடும். அது விட்டுருங்க. அது அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு கிடைக்கட்டும், அது அவங்களுக்கு நடக்கட்டும், அவங்க அந்த பங்களாவில் இருக்கட்டும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பங்களா வேணும் இல்லையா? வீடு இருக்குது, அது சின்னதாக இருக்குங்க, எங்களுக்கு பத்தலைங்க, நாங்கள் பண்ணுற இப்போ பிஸ்னஸ் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். ஆனால் பல ஆண்டுகளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரையும் பண்ணுறோம், நடக்கலை, நினச்சோம் அப்பயும் நடக்கலை. ஆனால் இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்த்த பங்களாவை கட்டுவீர்கள், நடக்கும். இந்த ஆண்டே அதுக்கு வந்துட்டு நீங்கள் கிரகப்பிரவேசமே கூட பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி உங்களை அதாவது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஸோ அதனால் திருமணம் அது உண்மையில் அதை நினச்சிக்கிட்டு தான் இருந்தீங்க, அது நடக்காமல் தள்ளி போயிடுச்சு. சில பேருக்கு பிரேக் கூட ஆகிருக்கு, அதான் தடைப்பட்டிருக்கு. காரணங்களும் 1000 சொல்லிக்கலாம். தோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. தோஷமே இருக்கட்டும், தோஷம் உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல இருக்குது, அதெல்லாம் ஆகும். அப்படி சொல்லி உங்களுக்கு தடைப்பட்ட இந்த திருமணம் இந்த ஆண்டு அதே தோஷம்தான், அது தனியாக விலகி போயிடும். நம்பருக்கு முன்னாடி தோஷம் விலகிடும். நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா தோஷம் தனியாக அது பாட்டு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்பர் தான் வந்து அங்கே கிங்காயிரும். இந்த ஆண்டு வந்துட்டு தோஷம்னு சொல்லிடலாம். திருமணம் தடைப்பட்ட அவ்வளோ பேருக்கும் தோஷத்தையும் தாண்டி அதை ஓரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு திருமணம் நடைபெற்றும். சில பேருக்கு பிரேக் ஆகணும் கூட திருமணம் நடைபெற்றே ஆகும். ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப, நான் முதல்ல சொன்ன மாதிரி தங்கமான ஆண்டு. அடுத்தது ஏஞ்சல் நம்பர், அதுக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் எங்களுக்கு வேணுங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மொபைல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக 7ஆம் நம்பர் அப்படின்னு ஆரம்பிக்கும், அது வாங்காதீங்க. ஏன்னா இந்தியாவிலும் 7 இருக்குது, லண்டனில் கூட உண்டு. இல்லை மேலை நாடுகளில் முதல் நம்பர் 7ல் ஆரம்பிக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த தேதி பிறந்தவங்க 4, 13, 22, 31 பிறந்தவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் 7 மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. அது என்னமோ அது நீங்கள் வச்சுருந்தாங்க உங்களுக்கு இன்னமும் அது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நீங்கள் அந்த நம்பரை வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் மூலிமா பிரத்யாருக்கு என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அந்த பலன் வந்து அவங்களுக்கு போயிடும், உங்களுக்கு வராது. கஷ்டப்பட்டது நீங்கள் தானே, இப்போ உங்களுக்கு தானே வரணும், உங்களுக்கு வராமல் அங்கே போயிடும் அது. ஏன்னா அது ஈர்ப்பு சக்தி வந்துட்டு அந்த ஈர்ப்பு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் ஆப்போசிட்டில் போயிடும். ஏன்னா ஈர்ப்பில் 2 இருக்குது. யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்டக்கு, யார் வேணாம் எதிர் ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் சேர்ந்துடும். அதனால் 7ஆம் நம்பர் வச்சுக்கிறாதீங்க. முதல் நம்பர் 8 இருக்கும், 8ம் வைக்காதீங்க. ஒன்று எய்தர் 6 இல்லைன்னா 9, 9 மொபைல் நம்பர், அது 2 நம்பர் வாங்கிக்கிறங்க. முடியும் போது 0 வைக்க அட் எனி காஸ்ட் வைக்கவே வைக்காதீங்க. தொடர்ச்சியாக 3 0 அதுவும் இருக்காமல் பார்த்துக்குங்க. இதெல்லாம் மொபைலில் ரொம்ப முக்கியம். என்னங்க வெறும் மொபைல் தானேங்க, வெறும் நம்பர் தானேங்க, அப்படிலாம் முடிவே எடுக்காதீங்க. மொபைல் நம்பரும் வேலை செய்யும். மொபைல் தான் நம்ம வாழ்க்கையே உயரத்துக்கு கொண்டு போகிறதும், அதுதான் நம்மளை கீழ் மட்டத்துக்கு கொண்டு போகிறதும் அதே நம்பர் தான். சில பேர் இல்லைங்க நான் 20 வருஷம் வச்சுருக்கிறேன், என்கிட்ட அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், இந்த மொபைல் நான் 20 வருஷம் வச்சுருக்கேங்க,
பெரிய பெரிய இந்த ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறனாரு. நான் சொன்னேன் அது வேண்டாம் யாருன்றது. நான் சொன்னேன் இப்போ உங்கள் கையில் இது கூட கிடையாதுன்னு. அது கரெக்டாக சொல்கிறீங்க, உண்மைதாங்கன்னாரு. இத்தனை கார் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இல்லைன்னா ஏதோ 1-2 தான் வச்சுருப்பீங்கன்னாரு. அவர் இஷ்டத்துக்கு சொன்னார். அதெல்லாம் இல்லையேன்ட்டு அவர் சொன்னார் அடுத்த செகண்ட் அதெல்லாம் இப்போ இல்லையே என்ன. ஆமான்னாரு. ஆனால் இந்த 20 வருஷத்தில் இந்த மொபைல் வச்சு தானே நான் பெரிய ஆள் ஆனேன்னாரு. அந்த நம்பருக்கு பர்டிகுலர் காலம் வரைக்கும் தான் வேலை செய்யும், அடுத்து அது வேலை செய்யாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? உண்மையை முதல்ல மாற்றுங்கன்னு எங்கிட்ட வந்து பேசிட்டு போய் வித்தின் ஹவரில் வந்து நம்பரை மாற்றிட்டாரு. மாற்றி 10ஆவது நாள் ஃபோன் பண்ணார். பெரிய அமௌண்ட்டு என் கைக்கு வந்ததுனாரு. சந்தோஷம் வச்சுக்கோங்க என்ன, அது பண்ணும், அது கொடுக்கும், நடக்கும். இந்த மொபைலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் வந்துட்டு முடியும் போது 0வில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருந்தால் இமிடியட்டாக மாற்றிடுங்க. உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன 1111 அப்படி 4 நம்பர் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது மிடில்லையும் இருக்கலாம், ஃபினிஷிங்கில் இருக்கலாம். வந்துருச்சின்னு வைங்க, அதான் ஏஞ்சல் நம்பர். லைஃப்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. ஸோ மொத்தத்தில் 4/11/22/31 பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தங்கமான ஆண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆண்டாக இருக்க போகுது. மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப நன்றி. அதாவது 4 அப்படிங்கிற தேதி, அதனுடைய தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நிறைய வளங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 7 ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனுடைய தாக்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீக ரீதியிலான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இறைவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு இறை செய்தியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.